Hi all, welcome to Just Wish. இன்னைக்கு பொங்கல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். டைம் இப்போ 6:30 ஆகுது. நான் வந்து 5 o'clock எழுந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை, வீடு பெருக்கி தொடக்கிறது எல்லாமே என் டிபார்ட்மெண்ட் தான். அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் வாங்க போகலாம். சரி, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிக்க போனதும் அப்பா வந்து கடைக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. அவங்களே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டும் வந்து வீடு பெருக்கி துடைக்க கரெக்டாக இருந்துச்சு. அப்பாவும் அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டாங்க. இடையில அப்பா வந்து பொங்கல் அவங்களே வச்சு முடிச்சிட்டாங்க, கூப்பிடவே இல்லை. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து பூஜை வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கோலம் போட்டு பூஜை வேலையெல்லாம் பார்த்தாங்க. அவங்க எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததும் நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அண்ட் பொங்கல் முடிஞ்சிட்ட பிறகு ஏன் இதை போடுறேன்னா, நான் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கெலாம். அது வந்து வந்தோடனே தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரத்துலையே. அதுக்கப்புறம் எழுந்துக்கிறதும் லேட்டாக எழுந்துப்பேன், ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். இப்படியே போயிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி போட்டேன். நான் வந்து ஒரு மேக்கப் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எப்படி சிம்பிளாக மேக்கப் போட்டு அதை டே ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரி அந்த மேக்கப்பை நான் வந்து முன்னாடி ஆஃபீஸ்க்கு போட்டு போனேன். அது நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக ஸ்டேயாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அடுத்து வரும். அண்ட் ஹோப் உங்கள் பொங்கல் நல்லா போச்சு, உங்கள் 3 days ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். ஆஃபீஸ்க்கும் நான் வந்து என்னோடய பொங்கல் ட்ரெஸ்லேயே தான் வந்து போயிருந்தேன். ஆக்சுவலி என் பொங்கல் ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சாரீ தான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது, அப்போது வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சுலாம் வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாமி கும்பிடும் போதும் அப்படியே ப்ரீப்ளீட் பண்ணதை எடுத்து ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே கசங்கமாக எடுத்து வச்சுட்டு தூங்கி எழுந்து திருப்பியும் அந்த சாரியை வந்து வேர் பண்ணிட்டு நான் போனேன். அண்ட் அது வந்து டே ஃபுல்லாகவே கலையாமல் அப்படியே இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக சாரீஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். என்கொயரிஸ்க்கு கீர்த்தனா காசி ஆர் ஜஸ்ட் பிளஷ்ன்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ப்ரைஸில் வந்து குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுப்போம். அண்ட் மேக்கப்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை ஹேர் ஸ்டைல்ஸ் எது வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக எங்கள் என்கொயரிஸை இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளைஸ் வரும். ஆஃபீஸ்க்கு மேக்கப்லாம் நான் எதுவுமே போட்டு போகல, ஜஸ்ட் ஐலைனர் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நான் போட்டு போயிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மீ கீர்த்தனா ஃப்ரம் ஜஸ்ட் பிளஷ், சைனிங் ஆஃப்.